கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானை குறித்து அதிகமாகவே சமூகத்தினுடைய கவனத்தில் கொண்டு சேர்த்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு வார்த்தை, ரமலானுக்கு ஒரு பேர் உண்டுன்னாங்க. அந்த பெயர் ஷஹ்ருன் சபுருன் என்றார்கள். ரமலானுடைய மாதம் அது சபுருடைய மாதம் என்றார்கள். சபுரு என்றால் நம்ம தமிழில் பொறுமைன்னு சொல்கிறோம். அரபியிலே சபுர் என்ற வார்த்தைக்கு ஹப்சுன் நஃப்ஸ், நஃப்ஸை கண்ட்ரோல் பண்ணுவதுன்னு அர்த்தம். இங்கே ஆசைகளுக்கு இடம் கொடுக்காதீர்கள். ரமலானிலே ஆசைகளை கட்டுப்படுத்தல், கோபத்தையும் தன்னையும் அடக்கும் காலமே ரமலான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நீண்ட அறிவுரை ரமலானை பற்றி வழங்கிய போது, இந்த மாதம் சபுரின் மாதம், உங்களை அடக்குங்கள், கோபத்தை கட்டுப்படுத்துங்கள், உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துங்கள். வணக்கம் செய்வதற்கு கூட நீ உன்னை கட்டுப்படுத்தினால் தான் வணக்கம் செய்ய முடியும். மனசை அடக்காமல் எந்த ஒரு நல்ல காரியமும் செய்ய முடியாது. எனவே தான் ரமலானில் உங்கள் மனசுக்கு அடிமையாகி விடாதீர்கள் என்று நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்தும் அந்த பாடம் எல்லோருக்கும் சொந்தம். அப்ப ரமலானில் குறிப்பாக ஆன்மாவை கட்டுப்படுத்த வேண்டும், ஆசைகளை அடக்க வேண்டும், கோபத்தை மென்று விழுங்கணும். கோபப்பட்டால், உணர்ச்சி வசப்பட்டால் நீங்கள் சருகிறீர்கள் மாத்திரமல்ல, நோன்பின் பலனை இழந்துருவீங்க.